வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தபுராணம். இந்த கந்தபுராணம்ங்கிற ஒரு மிகப்பெரிய 10,000க்கு மேற்பட்ட பாடல்களில் உள்ளதை மிக மிக சுருக்கமாக குழந்தைகளுக்கு புரியக்கூடிய விதத்தில் சஷ்டி விரத நாளில் முருகனுடைய அருளால் உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறதில்ல நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், புண்ணியம் பண்ணியிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, முதல்ல புராணம்னா என்ன? புராணங்கள் மொத்தம் 18 நம்மெல்லாம் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு புராணம்னா என்னன்னு பார்த்தோம்னா, வேதங்கிறது என்ன சொல்லுவோம்? வேதத்தினுடைய மற்றொரு பேர் என்ன? மறை. மறைனா என்ன? மறைஞ்சிருக்கு. வேதத்தில் பொருளெல்லாம் மறைஞ்சி இருக்கிறதுனால அதுக்கு மறை வேதம்னு பேர். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாராலையும் ஈஸியாக அதை படிக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணினா பெரியவாள்லாம் அந்த காலத்தில் சான்றோர்கள்லாம் பழங்கால வரலாற்றையும் கடவுளுடைய கதையையும் இலக்கிய வடிவமாக கடினமான வேதத்தை எளிமைப்படுத்தி, அதாவது வேதத்தின் கண்ணாடியாக இருக்கிறது தான் இந்த புராணம். இந்த புராணத்தில் 18 புராணங்கள் இருக்குது. அதில் 10 சிவபுராணத்தில் ஒன்று தான் இந்த கந்த புராணம். யார் எழுதினா, எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் யார்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தா, காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அர்ச்சகராக இருந்தவர் தான் காலத்தியப்ப சிவாச்சாரியார், அதாவது கச்சியப்ப சிவாச்சாரியோட அப்பா. அவர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு தன்னுடைய பையன் நல்ல ஒரு கல்வி அறிவில், ஒரு சமய அறிவில் நல்லா இருந்த ஒரு நாள் அவருடைய கனவுலேயே முருகப்பெருமான் தோன்றி என்ன சொல்லியிருக்கார், நீ என்ன பண்ணுற, வடமொழியில் இருக்கக்கூடிய ஸ்கந்த புராணத்தை, நமது சரித்திரத்தை கந்த புராணம் அப்படிங்கிற பெயரில் தமிழில் நீயே விரிவாக பாடுன்னு முருகப்பெருமானே கட்டளையிட்டிருக்கார். கனவுல சொல்லலை, சாதாரணமாக சொல்லலை, பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவரே ஸ்டார்ட் பண்ணியும் கொடுத்துட்டார். நமக்கெல்லாம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எப்பயுமே, அது மாதிரி அவரே அப்படி ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஆகாது, நிரம்ப பெற்றவர் தான். இருந்தாலும் முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்தாராம். திகட சக்கர செம்முகம் மைந்துளான்கிற முதல் அடியையும் எடுத்து கொடுத்து அப்படியே மறந்துட்டாராம். அது மட்டுமல்ல, கந்த புராணத்தை டெய்லி எழுதி அந்த கந்த கோட்டத்தில் வச்ச உடனே தினமும் ராத்திரி வச்சுட்டு வந்துடுவாராம். மறுநாளைக்கு உள்ள பிழைகள்லாம் முருகனே திருத்தியதாக சொல்லுவா. அது மட்டுமல்ல, அரங்கேற்ற நாளில் திகட சக்கரங்கிற பொருளுக்கு திகழ் கூட்டல் தசங்கிறது திகடசம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இல்லையே அப்படின்னு அங்கே உள்ள புலவர்கள்லாம் சந்தேகம் கேட்கும் பொழுது, மறுநாளைக்கு நானே சொல்கிறேன்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னதாகவும், மறுநாளைக்கு முருகப்பெருமானே ஒரு புலவர் வடிவில் வீர சோழியங்கிற இலக்கண நோடத்தோடு எடுத்துன்னு அதில் சந்திப்படலங்கிற 18வது பாட்டில் திகடசங்கிற புணர்ச்சிக்கான விதிகளை சொன்னதாகவும், இப்படியாக பாட வைத்தும் பிழை வந்த இடத்தில் பிழைன்னு சொல்ல முடியாது, சந்தேகம் வந்த இடத்தில் நிவர்த்தி செய்யுது. இப்படியாக பக்கபலமாக இருந்து கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு எப்படி கந்த புராணத்தை எழுத வைத்தாரோ முருகப்பெருமான், அவ்வாறு இதை படிப்பவர்கள் கேட்பவர்கள் யார் என்னென்ன வேண்டின்றிருக்காளோ எல்லாருக்கும் முருகப்பெருமான் எல்லா விதமான நன்மையும் செய்வார், வேண்டுதல் நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு நான் இப்போ முதல்ல ஒரு சுருக்கத்தை சொல்லி முடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படலமாக நம்ம பார்க்கலாம். சுருக்கத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ வடமொழியில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தோம்னா, வடமொழியில் இருக்கக்கூடிய ஸ்காந்த புராணம் தான், அதுலேருந்து உள்ளது தான் நம்ம இந்த ஸ்கந்த புராணம்னு சொல்கிறோம். தமிழில் கந்த புராணம். இதில் 6 காண்டங்களை மட்டும் எடுத்துட்டுருக்கார். உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தக்ஷ காண்டம்னு. இதில் மொத்தம் 142 படலங்கள். அதுக்கப்புறம் பாடல்கள்னு பார்த்தோம்னா 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை எல்லாம் இவர் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாமே இதில் பார்த்தோம்னா எப்படி கம்பர் மாதிரியே இருக்கும், கம்பராமாயணம் மாதிரியே சிறப்புகளை உடையது தான் இந்த கந்த புராணம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கதையமைப்பு, பாடல்கள் எல்லாமே ஒரே மாதிரியாகவே இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது.
அதுக்கப்புறம் சொல்லுவா, சிவபெருமானுடைய 3 கண்ணா, முக்கண்ணில் நெற்றிக்கண்ணில் உள்ளது கந்தபுராணம், முக்கண் மூலமாக உள்ளது கந்தபுராணம்னு, வலது பக்கம் இருக்கிறது பெரிய புராணம், இடது பக்கம் இருக்கிறது திருவிளையாடற் புராணம்னு சொல்லுவாள். இப்படிப்பட்ட நிலைமையில் இரண்டுமே 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது தான் இந்த கந்தபுராணமும் கம்பராமாயணமும். இரண்டுமே 6 காண்டங்களை உடையது. அதாவது கந்தபுராணத்தில் முருகனே தலைவன், இங்கே கம்பராமாயணத்தில் ராமன். அதே போல் எப்படி துணைவனாக கந்தபுராணத்தில் வீரபாகு இருக்கிறார், கம்பராமாயணத்திலோ லக்குவன் இருக்கிறார். அங்கே சூரபத்மனை முருகன் கொள்கிறார், வதம் செய்கிறார். கம்பராமாயணத்திலே ராமன் ராவணனை வதம் செய்கிறார். அங்கே படைகளாக பூதகணங்கள் இருக்கிறது கந்தபுராணத்திலே, குரங்குகளே இங்கே படைகளாக இருந்தன கம்பராமாயணத்திலே. அடுத்து சிறையிருந்தால் ஏற்றம் கூறுவது ராமாயணம், அதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அதற்காக போர் வந்தது ராமாயணத்திலே. கந்தபுராணத்தில் சயந்தன், இந்திரனுடைய மகனாகிய சயந்தனை சிறை வைத்ததற்காக ஏற்படுத்தப்பட்ட போர்னால் வந்தது இந்த கந்தபுராணம். அடுத்து அசமுகி என்ற அரக்கினால் ஏற்படுத்தப்பட்டது, அது உருவாக்கப்பட்டது போர் கந்தபுராணத்தில். சூர்பனகையினால் நமக்கெல்லாம் தெரியும் கம்பராமாயணம். இப்படி பல்வேறு கால ஒற்றுமைகளை உடைய இந்த கந்தபுராணத்தில் கதை சுருக்கத்தை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி நான் முடிச்சிட்றேன். நாளையிலேருந்து ஒவ்வொரு காண்டத்தையும் முடித்து திருக்கல்யாணத்தோடு அனைத்தையும் முடிக்கிற மாதிரி முருகப்பெருமான் நமக்கெல்லாம் அருள் புரிவர் என்று வேண்டிண்டு இந்த கந்தபுராணத்தினுடைய கதை சுருக்கத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தா, சூரபத்மன் அசுரன் சிவபெருமானை வேண்டி ரொம்ப கடும் தவம் புரிகிறான். கேட்டவாளுக்கு கேட்டதை கொடுக்குறவர் தான், உடனே வரமளிப்பவர் தான் சிவன். என்ன கேட்டாலும் அதை கொடுப்பார். சிவனை தவிர யாராலையும் இப்படி கொடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணிட்டான், சூரபத்மன் சிவனை தவிர யாராலையுமே தன்னை கொல்ல முடியாதுங்கிற வரத்தை வேற வாங்கிட்டான். சிவனுடைய 6 முகத்திலேருந்து வந்த நெற்றிக்கண்ணில் உருவான 6 பொறியா சரவண பைகையில் உருவாருது. அதுதான் ஒன்றா சேர்த்து எடுக்கிறா பார்வதி தேவி. கந்தனாக குமரக்கடவுளாக உருவாகிறார் இங்கே முருகப்பெருமான். அவருடைய லீலைகள்லாம் பார்த்தோம்னா நிறைய கதைகள், கிளை கதைகள்லாம் போயின்னு இருக்கு கந்தபுராணத்தில். நான் மிக சுருக்கமாக இங்கே சொல்லிட்டு வரேன். எல்லாருக்கும் கந்தபுராணம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு. நாரதர் வேள்வி செய்கிறார், அதில் ஆடு வருது, அதை அடைக்கிறார், அதன் மீது அமர்ந்து உட்காருகிறார். அதுக்கப்புறம் பிரணவங்கிற மந்திரத்தோட பொருளை பிரம்மாவுக்கு தெரியாது. அதை பிரம்மாவை முருகப்பெருமான் நன்னா குட்டிட்டு அவரை சிறை வச்சதோடு மட்டுமல்லாமல் உடனே கோவப்பட்டு சிவபெருமான் அங்கே வராரு, அவர் ஆணை விடுக்கிறாரு. அதாவது அந்த பிரம்மாவை சிறையிலிருந்து விடுவிச்சிருன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து தந்தைக்கே ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு பொருளை சொல்லிட்டு அப்படியே வந்துட்டுருக்கிற நிலைமையில் சூரனுடைய தம்பி தாரகன் ரவுஞ்சி மலையை அடக்கிறான். அங்கேயே அந்த வெற்றிவாக பெறாரு இந்த இடத்துல முருகப்பெருமான். அதுக்கப்புறம் சூரனை சிறை வைக்கிறார். அதாவது சூரனுடைய தம்பியான, அதாவது இந்திரனுடைய மகனான சயந்தனை சூரன் சிறை வைக்கிறான். அப்போ அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் இந்த போரே. அப்போ முருகப்பெருமான் வீரவாகுவை தூது அனுப்புகிறார். அப்போ வீரவாகுகிட்ட சூரன் என்ன செய்யிட்டான்னா, முருகனை பற்றி, குமரவேலை பற்றி ரொம்ப கேவலமாக இகழ்ச்சியாக ரொம்ப பேசுகிறான். போரானது ஏற்படுத்தப்பட்டது. அப்போ முதல்ல சூரனுடைய பையன்கள் எல்லாரையும் அழிக்கிறார் முருகன். யார்? பானுகோபன், இரண்யன், சிங்கமுகன் 3 பேரையும். அதுக்கப்புறம் அந்த சூரனுடைய மந்திரியான தர்மகோபனையும் அழிக்கிறான். அப்புறம் சூரன் மாயமாக செய்கிறான், மந்திரங்களாம் தந்திரங்களாம் செய்கிறான், பல உருவங்கள்லாம் எடுக்கிறான், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. அதுக்கப்புறம் கடலுக்கு நடுவில் மாமரமாகி நிற்கிறம்போது உடம்பிடி அப்படிங்கிற ஒரு ஆயுதம், வில்லு வாழெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி உடம்பிடிங்கிற ஒரு ஆயுதத்தை விட்டு அந்த மாமரத்தை 2 கூறாக்கி மயிலாகவும் சேவலாகவும் ஆக்குறார். மயில்ங்கிறது ஒரு ஊர்தியாக, அதாவது வாகனமாக போகிறது, சேவல்ங்கிறது கொடியாக போகிறது. அதுக்கப்புறம் வெற்றிவாக பெறான்,
வெற்றி வாங்கி சூரனை வென்றுட்டு அப்படியே நேர திருச்செந்தூர்லேருந்து திருப்பரங்குன்றம் போகிறார் முருகப்பெருமான். அங்கே தேவயானையை மணக்கிறார். அதுக்கப்புறம் திருத்தணிக்கு போயிட்டு வெள்ளிமலைச்சாரலில் வேங்கை மரமாகவும் ஒரு கிழவ வடிவாக எடுத்து வள்ளியை மணங்கொண்டு ஒரு பின்னாடி வேறு விதமான திருவிளையாடலாம் புரிஞ்சு தன்னுடைய உண்மை திருவுருவம் காட்டி அப்படியே வள்ளியையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இறுதியாக கந்த வெற்படைந்து கந்தன்கிற ஒரு மிருக, அதாவது கந்தவேல்ங்கிற 2 பேர் வள்ளி தேவயானையோடு சேர்ந்து வள்ளி தேவயானையோடு சேர்ந்து கந்தக்கடவுளாக காட்சியளிக்கிறார். அப்படிங்கிறதோடு இந்த கந்த புராணமானது நிறைவடைகிறது. நாளையிலேருந்து ஒருத்தருக்கும் நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு காண்டத்தை பற்றி பார்க்குறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.